ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு தெண்டலையும் வெளில பேசு எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம பரம வந்து இளமதி ரொம்ப லவ் பண்ணுறாரு. நம்ம காதலை வெளிப்படுத்தியும் இன்னும் பதில் சொல்லி இளமதின்னு சொல்லிட்டு சாமிக்கெல்லாம் வேண்டிட்டு இருக்காரு. கடவுளே எப்படியும் இளமதி எனக்கு தான் கிடைக்கணும், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், இதை எங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு இருக்காரு. பரமனுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக குமரேசனும் காந்திமதியும் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் துணையாக தான் இருக்காங்க. இவர் நெஞ்சில் வர பச்சை குத்தி இருக்காருல, இவர் நெஞ்சில் வர பச்சை குத்திட்டு இருக்காரு. ஆனால் இளமதிக்கு வந்து இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. அவங்க அம்மா ஜாடமாடியா இளமதி கிட்ட புரிய வைக்கிறாங்க. அம்மா பரம நல்ல பையம்மா, அவளோட காதலை ஏற்றுக்குமா, அந்த மாதிரி பையன் உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பரமனை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. ஐயோ எல்லாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் என்னை ஃப்ரீயாக இருக்க விடுங்க, எதுக்கு நீ அதையே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவங்க தட்டி கழிச்சிட்டே இருக்காங்க. லீலாவதி என்ன பண்ணுறா, ரிஷியை வர வைக்கிறா. ரிஷியும் பெயிலேருந்து வந்துடுறான். வந்துட்டு இவனுக்கு அப்பப்போ எல்லா விஷயத்தையும் இளமதி வீட்டில் நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கா இந்த லீலாவதி. ஏன்னா லீலாவதிக்கு வந்து இந்த குடும்பத்தை பற்றி ஆகாதில்ல, அதனால் வந்து தன் பகையை தீர்த்துக்கிறதுக்காக ரிஷிக்கிட்ட எல்லா விஷயம் சொல்கிறா. அவங்க அம்மா அப்பாவே இவளுக்கு இது மாதிரி சதி வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா, அவன் வந்து எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுறா. இருந்தாலும் வந்து பரம ஒன்று லவ் பண்ணுறான். ஆனால் இளமதி வந்து லவ்வை ஏற்றுக்கல. பரம வந்து லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டா, இளமதி வேண்டான்னு சொல்லிட்டா. அவன் எதுவும் பதிலே சொல்லலை. இவங்க 2 பேரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அவன் மனசை மாற்றிட்டு இருக்காங்கப்பா, இது மாதிரி சில விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு A to Z எல்லாத்தையும் அந்த லீலாவதி ரிஷிக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். இதை கேட்ட ரிஷி வந்து என்னை ஜெயிலுக்கு அமிச்சத்தை பரமனை நான் ஒரு வழி பண்ணாது இருக்க மாட்டேன், இளமதி மனசில் வந்து பரம இருக்கக்கூடாது, அதனால் நான் ஒரு வேலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு போதை மருந்து பாக்கெட் காமிக்கிறாரு. இதை வந்து எப்படியோ நான் வந்து பரமனோட ஆட்டோவில் வச்சுடுவேன், ஆட்டோவில் வச்சுட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்ப போகிறேன், இதான் என்னோட பிளான்னு சொல்லிட்டு லீலாவதிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறான் இந்த ரிஷி. நம்ம பரமனும் ஒரு ஆளை பார்க்க போகிறாரு. அந்த இடத்துல வந்து அவர் பரமனை பார்த்து நல்லா விசாரிக்கிறாரு. வாப்பா ரொம்ப நாள் ஆச்சு வாப்பான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தி இருக்க ரிஷி என்ன பண்ணுறான், அங்கே விளையாடி இருக்க பசங்க ஸ்கூல் பசங்கிட்ட கொடுத்து கொஞ்சம் கையில் காசும் மிட்டாய் ஏதோ ஏன்னா வாங்கி சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசை கொடுத்துட்டு நான் கொடுக்குறப்ப ஒரு பேக்கெட்டை இதை எடுத்து போய் அந்த ஆட்டோவில் வச்சிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு எதுவும் தெரியல. அதை எடுத்துன்னு போயிட்டு பரமனோட ஆட்டோவில் வச்சிடுறாங்க. பரம போயிட்டே இருக்கு சொல்ல அந்த நேரத்தில் இளமதியும் வராங்க. இளமதி வந்தோடனே ஆட்டோவில் 2 பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. ஏன் பரப்பா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேற, எனக்கு வந்து கல்யாணத்தை நினைப்பே இல்லை, என்னை விட்டுடுன்னு சொல்கிறாங்க. நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பழகலான்றாங்க. அது மட்டும் எப்படி, நீ மட்டும் அசோகை நினச்சிட்டு இருப்பியா, நான் மட்டும் உன்னை நினச்சிருக்க கூடாதா, எனக்கு தெரியாது இல்லை மதி, எனக்கு கல்யாணம் நடந்தால் அது உன் கூட தான், நான் உன்னை தான் விரும்புகிறேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அப்படின்ட்டு பரம இளமதிக்கிட்ட சொல்லிகிட்டே வர்றாரு. நான் சொல்கிறது கேளு பரமா, அதெல்லாம் வேண்டாம், செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தெரியாது இளமதி, நீ என்ன சொன்னாலும் சரி நான் கேட்க மாட்டேன், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இதில் தீவிரமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. அந்த நேரத்தில் 2-3 போலீஸ் அதிகாரி வந்து பரம ஆட்டோவை செக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த போதைப் பொருளை எடுத்துடுறாங்க. என்ன இதை தான் கடத்திட்டு இருக்கியா, எத்தனை நாள் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்டேஷனுக்கு வா, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்றாங்க. இல்லை சார் நான் எதுவும் பண்ணலன்றாங்க. இது எப்படி வந்து எனக்கு தெரியாது, எனக்கு அந்த கதைலாம் வேணாம், உன் கண்ணில் தான் நான் எடுத்தேன் அந்த பொருளை, நீ ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லிடுறாங்க. இப்போ பரம வந்து கைது பண்ணி உள்ள லாக்அப்பில் வச்சுருவாங்களா. அப்போ இளமதிக்கும் ரிஷியோட அடுத்த பிளான் என்னவா இருக்கும், இளமதி என்ன முடிவெடுக்க போகிறான்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வர வீடியோவில் தாங்க நம்ம பார்க்க முடியும் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.